இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். ஓகே? ஹலோ ஃபேம், எல்லாம் நல்லா இருப்பீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். ஆக்சுவலாக வாட்ச் இல்லை, டைம் என்னன்னு பார்க்கவும் முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ஒரு ஹில்ஸுக்கு தாங்க போகிறோம். ஹில்ஸுக்கு போகிறதுக்கு எவ்வளோ அழகான ஒரு ரோட்டில் போகிறோம் பார்த்தீங்களா. எனக்கு இந்த ரோடு இப்போ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக அந்த எதிரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மோக்காகவே இருக்குது. தெரியுதான்னு தெரில வீடியோவில். நான் மேலே போய்ட்டு டாப்பில் போய்ட்டு உங்களுக்கு காமிக்கேன். ஒன் செகண்ட் பாய். ஆக்சுவலாக இந்த சடனாக ரைடு எதுக்காகனா நம்ம ஒரு ப்ரோவை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இப்போ ஏன்டா விட்டுருப்பேன். சாரி ஏதாவது பேட் பேசியிருந்தான். ஆக்சுவலாக எங்கே போகிறோன்னா ஒரு ப்ரோவை சந்திக்க போகிறோம். அவரும் ஒரு சின்ன யூடியூபர் தான், லிட்டில் ப்ரோ. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ரொம்ப நாளாக நாங்களும் நினச்சிட்டே இருந்தோம் மீட் பண்ணணுன்ற மாதிரி. இது வரைக்குமே மீட் பண்ணல. அதனால ஜவ்வாது மலை போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபால்ஸ், அவரோட ஃபஸ்ட்டு வீடியோ அதுதான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நானும் அங்கே தான் போகணுன்னு ஒரு முறை பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு அந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குன்னு தெரியாதனால போகல. அதனால தான் இப்போ அவரை கூட்டிகிட்டு ஒரு மாதிரி எதில் செம்மையாக இருக்கா பார்க்கலாம் தெரியுதா ஃபேம். அதுதான் ஓகேங்களா. அந்த ஒரு வீடியோ தான் இருக்குது. அவரை போய் நான் பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ரோடு செம்ம ஆஃப் ரோடாக இருக்கும் ஃபேம். இப்போ இது ஓகே. இதுக்கப்புறம் இன்னும் முன்னாடி போய்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு. ஜெதைக்கு விடு இருக்கும். ஓகே ஃபேம், நான் எல்லாம் நல்லா இருங்க, எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த ஒரு வீடியோ. அந்த ப்ரோவை சந்திக்கிறது தான். அவரும் ஒரு சின்ன யூடியூபர் தான். அவங்களால முடிஞ்ச நம்ம ஃபேமிலியால் முடிஞ்ச சப்போர்ட் அவருக்கும் கொடுங்க, ஓகேங்களா. அவரை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இதோட டாப்போட வியூ வந்து நான் உங்களுக்கு மேலே போய்ட்டு காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு, ஓகேங்களா. ஓகே ஃபேம், நான் இதோட வீடியோ முடிச்சிக்கிறேன். ஓகே டாடா, பாய் பாய், லவ் யூ. சாரி ஃபேம், என்னால் அந்த வியூ காமிக்க முடியல. நான் இன்னும் மேலே இருந்து அதோட டாப் இருக்குன்னு பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த டாப் இல்லை. சாரி கைஸ், ஓகேங்களா. இது எதுக்கு ஆன் பண்ணேன்னா அந்த சாரி கேட்குறதுக்கு தான் நான் ஆன் பண்ணேன் கோப்ரோவை. ஆக்சுவலாக ஓகேங்களா. ஆக்சுவலாக அங்கே ஒரு கிராமம் இருக்குது. இங்கே ஒரு கிராமம். இதை விட்டு போனால் தாண்டி நம்ம ஜவ்வாத மலை போகிற வரைக்கும் சில கிராமங்களெல்லாம் இருக்கும், ஓகேங்களா. அதை நான் பெருசாக காமிக்க விரும்பலை. பட் இது வந்து ஆக்சுவலாக இந்த கிராமத்தோட பேர் வந்து வேகத்தடை. எவ்வளோ குட்டியோன்னு போட்டிருக்காங்க பாருங்களேன். பீஞ்சமந்தைன்னு ஒரு கிராமம் கைஸ் ஆக்சுவலாக, ஓகேங்களா. அதுக்கப்புறமா தான் இன்னும் நிறைய ரெண்டு ஊர் தாண்டி போகணும். ஆக்சுவலாக இந்த 2 ஊரை தாண்டி போயிட்டு தான் மணாமருத்தூர் போவோம். ஆக்சுவலாக நம்மளோட ப்ரோ அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படியே பார்த்து பேசிவிட்டு அப்படியே அங்கே அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட்டு அந்த ஃபால்ஸ் எங்கே பார்த்துட்டு போகிறதா இருக்கும். நம்ம இப்போ தான் நைஸ் ஆக்சுவலாக ரோடு வசதியெல்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஏதோ நினைச்சேன். இப்போ தான் இந்த வசதியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியாக ஃபுல்லாக மண் ரோடு, ஆஃப் ரோடு தான். ஆக்சுவலாக இது வரைக்கும் தான் இப்படி இருக்குது இந்த பிஞ்சு மந்தைன்ற வரைக்கும். இதுக்கப்புறம் ஆக்சுவலாக சாப்பாடெல்லாம் இருக்கா? ஓ மை காட். ஆக்சுவலாக இங்கேயே ஹோட்டல் கட்டெல்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக இங்கெல்லாம் ஃபுல்லாக மண் தான் ஃபேம். கொஞ்சம் கட் பண்ணணும் கூட விழுந்துருவோம் போல். ரோடு குட்டியோண்டு இருக்குங்க, எதுவும் பெருசாக கூட கட் பண்ண முடியல. ஓகே, நான் தான் சொன்னல இது வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும் ஃபேம், ஓகேங்களா. இதுக்கப்புறம் நான் பெருசாக எதுவும் விளாக் எடுக்க விரும்பலை, ஓகேங்களா. நான் ஜமுனா மருத்துவர் கிட்டே போய்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்டா ஃபேம், ஓகேங்களா. டாடா பாய். ஹாய் ஃபேம், ஆக்சுவலாக நம்ம ஜமுனா மருத்துவர் கிட்டே வந்துட்டோம். கிட்டனா ரொம்ப கிட்ட இல்லை, ஆக்சுவலாக இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ரோடு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஆஃப் ரோடே வந்தோம். இதுதான் ஆக்சுவலாக ஸ்டார்டிங் இந்த ரோடு. ஆக்சுவலாக இது பின்னாடி எங்கே போகுதுன்னு தெரில ஃபேம். ஆக்சுவலாக தண்ணி இருக்குது, நம்மளோட கண்ணமாக கூட வாஷ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக பார்த்துக்கலாம். முன்னாடி ஒரு பஸ்ஸு போகுது ஃபேம். ஆக்சுவலாக
நம்ம இந்த பஸ்ஸை நான் வழி விட்டால் தான் நம்ம போகிறதுக்கு. பஸ் எப்படி போகுதுங்க பாருங்க. ரொம்ப ஸ்லோ போகுது சார். ஆக்சுவலாக முன்னாடி ஒரு வேனும் வருது. நம்மளோட லிட்டில் ரைடர் ப்ரோ வேறு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் வேறு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டோம். தெரில எங்கே இருக்காருன்னு. ஆக்சுவலாக அந்த சிக்னல் கூட கிடைக்காது. ஏன்டா அப்படி யாரும் அடிக்க முன்னாடி தான் இருக்குன்னு தருதில்ல. இவரை நம்ம கிராஷ் பண்ணிட்டோம், சந்தோஷம் தான். வழி விட்டாரன்னா நம்ம பாட்டுட்டு போயிடலாம். வந்துட்டோம் ஃபேம். இதுக்கப்புறம் சல்லன்னு போயிடலாங்க. ஆக்சுவலாக நம்மளோட ப்ரோ வேறு எங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரில. ஆக்சுவலாக இந்த சிக்னலெல்லாம் கிடைக்காது. அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி போயிட்டு தான் சிக்னலெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஜமாமத்தூர் வந்துடுறேன்னாரு. வந்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அந்த ஃபால்ஸுக்கு போய்க்கலாம்னு சொன்னாங்க. அவர்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறமா என்ன பிளான்னு பார்த்துட்டு அப்படியே போகிறது தாங்க. வேறு ஒன்றும் ஆக்சுவலாக ஜமாமத்தூரில் பீமன் ஃபால்ஸு நான் ஆக்சுவலாக அதுவே ஒரு முறை வீடியோ போட்டுட்டேன். திரும்ப எதுக்கு போடணுன்னு நான் பார்க்குறேங்க. ஆக்சுவலாக தண்ணி கூட இல்லை, வேஸ்ட்டு தான். நம்ம அந்த ஃபால்ஸு முன்னாடி நான் ஸ்க்ரீனில் போட முடியல, நான் போடுறேன். ஓகேங்களா? கொஞ்சம் நிற்கானா கூட ஒன்றுமே பண்ண முடியாது. வந்து லைட்டு ஆக்சுவலாக அது வந்து ஒரு மலை கிராமம் தான். அதில் வந்து ஒரு யூடியூபர் அருண் என்னும் நான் அந்த அண்ணா சேனலில் தான் நானும் பார்த்தேன். அப்போ அவர் போட்டு 2 years கிட்ட ஆகும். இப்போ தண்ணி வரல இல்லைன்னு தெரில. ஆக்சுவலாக அவரோட சேனலை தான் பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் தெரியும் நம்ம ஊர்கிட்டேயே ஒரு ஃபால்ஸ் அவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அதுதாங்க அதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு நம்மளோட ப்ரோ இருக்கார். அவர் வந்து ஒரு நைட் நம்ம மாமா வீடு இருக்குது, அங்கே ஸ்டே பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா ஞாயிற்றுக்கிழமை எங்கே போகிறோன்னு ஒரு பிளானே இல்லை. அவர்கிட்டையும் அது இல்லை, எங்கிட்டையும் இது இல்லை. சடனாக நம்ம இந்த ரைடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வால்பாறை போகலாம். ஓகேங்களா? அந்த பிளான் இருக்குது. ஆக்சுவலாக யார் போகணும்னா தம்பி கூட வரமாட்டான் நம்ம கூட. ஆக்சுவலாக அவனுக்கு காலேஜ் இருக்குன்றதுனால அவனை கூட்டிகிட்டு போக முடியல. நான் நம்மளோட பின்னாடி நம்ம கூட இல்லையா உட்காந்துட்டு இருக்கார்ல அந்த ஃப்ரெண்டு தான். அப்புறம் நம்மளோட கண்ணம்மா. ரோடெல்லாம் செம்மையாக இருக்கும் காய்ஸ். ஆக்சுவலாக ரோடெல்லாம் செம்மையாக இருக்கும்னா எதிரிலேயே ஒரு கேவலமாக இருக்குது ரோடு. ஆக்சுவலாக நம்ம பாருங்களாம் குத்து சாமியாக கும்பிட்றாங்க போல். எனக்கு இதில் பெருசாக நம்பிக்கை இல்லை காய்ஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு யாராச்சும் சாமி பக்தி அதிகமாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே மேம். அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம வந்து ஜமாமத்தூர் கிட்டே போய்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, டாடா, பாய் பாய், லவ் யூ. டன்னில் கட் பண்ணலான்னு பார்த்தா பைக் வந்துச்சு. ஆக்சுவலாக ஜமுனா மருத்தூர் கிட்டே வந்துட்டோம் கைஸ். ஆக்சுவலாக இன்னும் எப்படியும் ஒரு 4.5 kilometer இருக்கும். ஆக்சுவலாக அப்புறம் நம்மளோட லிட்டில் ரைடர் வேறு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். அது அவர் வந்து இந்த வீடியோ பார்த்தாரு. வெரி சாரி அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு. பட் ரூட்டும் எனக்கு தெரில மேக்ஸிமம். அதனால தான் அவரால் நேராக போக முடியாது. அதனால தான் நாங்கள் 2 பேருமே ஜமாமத்தூர்கிட்ட மீட் பண்ணலான்ற மாதிரி இது இருந்த சுச்சுவேஷன். இப்போது நேராக நானும் ஜமாமத்தூர் தான் போயிட்டுருக்கேன். இப்போது நேராக நாங்கள் 2 பேருமே மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபால்ஸுக்கு போகிற மாதிரி தான் ஒரு பிளான் சொல்லிவிட்டு ஆக்சுவலாக திரும்ப சொல்கிறோன்றதுனால ஆக்சுவலாக நம்ம குட்டி பசங்களாக இருந்திருந்தால் கூட செம்மையாக இருந்திருப்பாங்க. லைஃப்ன்றது எப்படி சொல்கிறதுன்னா நம்ம வந்து இருக்கும்போதே என்ஜாய் பண்ணிக்கணும் ஃபேம்.
சின்ன வயசாக இருக்கும்போதே எவ்வளோ சுத்த முடியுமோ எவ்வளோ ஜாலியாக இருக்குமோ இருந்துக்கணும். வயசு ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தான் ஆகிடலாம். இன்னும் எப்படி 4.5 கிலோமீட்டர் இருக்கும் சம்திங் கைஸ் இருக்குங்களா. ஜம்னா மருத்துவர் கிட்டே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அங்கே தான் ப்ரோ வெயிட் பண்ணிவிட்டு இருப்பாரு என்னன்னு தெரில. அவருக்கு ஃபோன் கால் பண்ணி கேட்டுட்டு நான் அதுக்கப்புறமா எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு அவர்கிட்ட போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு மீட்டப் தான் ஆக்சுவலாக. இது வரைக்குமே பார்த்துக்கல. ஒன்லி இன்ஸ்டாகிராமில் பேசி அப்படியே வாட்ஸ்அப்பில் பேசுகிறது தான். நேரில் எதுவும் பேசலை. எப்படி சொல்கிறது, நர்வஸாக இருக்குது ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் போது. ஓகே, நான் ஜம்னா மருத்துவர்கிட்ட போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா ஃபேம், நம்ம வந்து ஜம்னா மருத்துவர்கிட்ட வந்து பார்க்கலாம். நம்மளோட ப்ரோ வந்து இன்னும் 8 கிலோமீட்டர் சம்திங் இருக்குதுன்னு சொன்னார் ஜம்னா மருத்துவர்கிட்ட வர. நம்ம வந்து இங்கே ஏதாச்சும் வெயிட் பண்ண வேண்டியதான் கைஸ் ஆக்சுவலாக. அவர் வந்ததுமா தான் நெக்ஸ்ட் என்ன பிளான்னு பார்க்கணும். ஆக்சுவலாக இங்கே எங்கேயாச்சும் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா கொஞ்ச நேரம் எங்கேயாச்சும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவருக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேட்டுட்டு எங்கே இருக்காருன்னு அதுக்கப்புறமா போகிறது தான் ஃபேம். ஃபேம் இதுதான் ஜம்னா மருத்துவர். அவர் வர எப்படி லேட் ஆகும் கண்டிப்பாக. அவர் தான் கால் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. ஓகே, அவர் தான் கால் பண்ணுறாரு. நான் பேசிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் அவர் ஆக்சுவலாக வந்துட்டாரான். எங்கேயோ பஸ் ஸ்டாண்ட் பக்கம் நிற்கிறேன்னு சொன்னார் ஆக்சுவலாக. இருக்காரா பார்த்துட்டேண்ணா. ப்ரோ நைஸ் மீட் யூ. எங்கே ப்ரோ அப்புறம் சாப்பிட்டீங்களா இல்லையா? இதுக்கப்புறம் தானா? சரி வா, ஹோட்டலில் எங்கேயாச்சும் பார்க்கலாம், சாப்பிட்லாம். ஹோட்டலில் எங்கேயாச்சும் பார்க்கலாம். எனக்கும் தெரியாது எங்கே இருக்குன்னு ஆக்சுவலாக. கட் பண்ணிட்டு வர்றாரு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சது, நடந்துருச்சு. முன்னாடி போவோமா? இன்னும் ஹோட்டல் கடை இருந்தால் சூப்பர்ரா. ஆனால் அந்த பக்கம் எதுவுமே இல்லை போல. வாபுரம் இங்கே இருக்காரா விஷ்ணு? என்ன இருக்குன்னு கேளு. எல்லாமே இருக்காமா? ஆக்சுவலாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அப்படியே லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே போவாங்க. ஆக்சுவலாக நம்மளோட ப்ரோ அங்கே இருக்காரு பாருங்க, கண்ணெல்லாம் தெரியுதா? ஏதோ போட்டு திருவிட்டு இருக்காரு. ஓகே சார், போகும்போது கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே விளாக் எடுத்துகிட்டு. ஆக்சுவலாக ஃபேம் அப்படியே கிளம்பிச்சு. நம்மளோட ப்ரோ பின்னாடி வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இப்போ நேராக மாமா வீட்டுக்கு போய்ட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே போகிறது தான். அதுக்கப்புறமா அந்த ஃபால்ஸுக்கு போகிறோம். ஆக்சுவலாக முன்னாடி போலீஸ் இருப்பாங்கன்னு தெரில. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட நம்மளோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஹெல்மெட் இல்லை. ஆக்சுவலாக விடுங்க பார்த்துக்கலாம். நம்மளோட ப்ரோ பின்னாடி தான் வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலாக மிரரில் பார்த்துட்டே தான் வந்துட்டு இருக்கேன்.
ஆக்சுவலாக போலீஸ் எல்லாம் இருந்தாங்க, எதுவும் கண்டுக்கல பெருசாக. விடுங்க பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம மாமா வீட்டுக்கு போயிட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே போகிற மாதிரி தான். வரும்போது பெட்ரோல் போட்டுக்கலாம். வைக்கலாம் வந்து அந்த அத்திப்பட்டுன்னு ஒரு ஊரில் தான் ஃபேமஸோட இது இருக்கும். வைக்கலாம் ஃபால்ஸ் இருக்கான். அந்த அத்திப்பட்டு எங்கே இருக்குன்னு தெரில. வைக்கலாம் மாமா இருங்க, அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். இல்லைன்னா யார்கிட்டயாச்சும் கேட்டு தான் அப்படியே தான் போகிற மாதிரி இருக்கும். வைக்கலாம் நம்மளோட ப்ரோ என்னாச்சுன்னு தெரில, பொறுமையாக பின்னாடி வந்துட்டு இருக்காரு. வைக்கலாம் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வைக்கலாம் பின்னாடி வரல. வாங்க போகலாம் வாங்க. ஓகே சார், நம்ம ஸ்ட்ரைட்டாக மாமா வீட்டுக்கு கிட்டே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். லக்கேஜெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அந்த ஃபால்ஸுக்கு போகும்போது நாங்கள் ஒரு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே டாடா பாய் பாய், லவ் யூ. ஹலோ ஃபேம், ஆக்சுவலாக நம்மளோட அக்கா வீட்டில் வந்து நம்மளோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே கிளம்புறோம். இப்போது அத்திப்பட்டுக்கு எதெல்லாம் போகிறதுன்னு தெரில எனக்கு. ஆக்சுவலாக முன்னாடி போய்ட்டு ஜம்மாமத்தூரில் போய்ட்டு ரூட் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்கிறேன் எங்கே வந்து எப்படி போகிறதுன்றது. ஓகேங்களா? அந்த ஃபால்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் இருந்தால் அதை எங்கேயாச்சும் போகிற மாதிரி, இல்லை அதை தேடி கண்டுபிடிச்சி போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், நான் ரூட்டெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. ஹலோ ஃபேம், ஆக்சுவலாக நம்ம ஜமுனாமத்தூர் திரும்ப கிட்டே வந்துட்டோம். கிளப்பியும் நம்ம பைக்கில் பெட்ரோல் இல்லை. ஆக்சுவலாக பெட்ரோல் போயிட்டு வந்துடும்னு நினைக்கிறேன். அந்த ஊருக்கு வேறு நமக்கு வந்து ரூட் போய்க்கலாம். ஆக்சுவலாக முன்னாடி யாராச்சும் இருந்தால் தான் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். ஆக்சுவலாக பாப்பா யாராச்சும் இருக்காங்கன்னா. தெரியலையே. இதுதான் அத்திப்பட்டா? அடாப்பா, வந்த வழியே வா. ரோடே கேவலமாக இருக்குது. வந்த வழியே தானா? சரியே தான் போச்சு. கடுப்பு ப்ரோ. அந்த ரோடே கேவலமாக இருக்குன்னு தான் நான் போகக்கூடாதுன்னு பார்த்தேன். ஆக்சுவலாக நம்ம வந்த வழியே தான் அது. திரும்ப அதே ரூட்டில் தான் போகணும். அப்போ இதில் தென்மலை அத்திப்பட்டு எதில் போகணும்? தென்மலை அத்திப்பட்டு, அத்திப்பட்டுக்கு எப்படி போகணும் தெரியுமா? தென்மலை அத்திப்பட்டுன்னு இருக்குல்ல, தெரியாதா? நீ இந்த ஊர் தானே? பாவி, உனக்கே தெரியாதுங்கிறடா. அவனுக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? தென்மலை அத்திப்பட்டு எதில் போகணும்னு தெரியுமா? தென்மலை அத்திப்பட்டு தெரில, வைக்கப்படுறியா பொண்ணு மாதிரி?
கைஸ் ஆக்சுவலாக அந்த குட்டிக பசங்க கிட்ட போய் நிறுத்துகிறோம். ரூட் கேட்டோம், அவங்களுக்கே தரலான்றான். போகும்போது யாராச்சும் இருந்தால் கேட்டுட்டு போகிறது தாங்க பெரியவங்க யாராச்சும் இருந்தால். நம்மளோட பயபிள்ளைங்க இருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக ரோடு சரியில்லை தான் ஆக்சுவலாக, அதனாலே ஃபாஸ்ட்டாக ஓட்ட கூட முடியல. ரொம்ப கடுப்பாக இருக்குது. ரோடு நல்லா இருந்தால் கூட நம்ம பாட்டுட்டு போகலாம். ஆக்சுவலாக பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குது. நம்மளோட ப்ரோ முன்னாடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரோடு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா, கீர் அப் பண்ணி டவுன் பண்ணி ஓட்டுறதுலே ரொம்ப மோசமாக இருக்குது. என்னால் முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பைக் ஓட்டவே. கீர் அப் பண்ணி டவுன் பண்ணி. ஓகே சார், நான் அந்த ரூட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அப்படிங்களா சார், ஆல்மோஸ்ட் கிட்ட போயிட்டு இருக்கோம். பின்னாடி ஒரு அண்ணா கிட்ட கேட்டோம். ஆக்சுவலாக 10 கிலோமீட்டர் சம்திங் சொன்னாங்க. இன்னுமே போயிட்டு தான் காசு இருக்கும். இன்னும் எவ்வளோ தூரம் தெரில. வழியெல்லாம் தரமாக இருக்குது. இன்னும் ரோடு கொஞ்சம் சரியில்லை. அதுதான் ஒரு சின்ன ப்ராப்ளம். கரடி நம்மளோட ரெட்டியல் ரைடர் வந்து பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. ஃபேமாக்கலாம் எப்போ போய் சேருவோன்னே தெரில. ஓகே, இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். எண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபால்ஸுக்கு பைக்கெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு ஃபால்ஸுக்கு நடக்கும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் காய்ச்சி. இல்லைன்னா அதுக்கப்புறமா கூட வீடியோ கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் ஃபேம் வந்துட்டோம். அதையும் கல்லெல்லாம் போட்டு உடச்சிருக்காங்க. ரைட்டா லெஃப்டா மேலே ஏறணுமா? ஓட்டு விட நீ இப்படி பார்க்கணும். தூக்கி கொடுத்தால கீழே விட்டாவா? ஆல்மோஸ்ட் காஸ்ட் வந்துட்டோம். ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ரோடே போட கிடையாது. வெறும் ஜல்லியை மட்டும் கொட்டி அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. ஸோ சேடு கைஸ். ஆக்சுவலாக இதுதான் ரோடு. ரொம்ப கேவலமாக இருக்குது பாருங்களேன். ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான் கைஸ். ஆக்சுவலாக ஓகே ஃபேம், என்ன சொல்கிறதுக்கு இல்லை. நாங்கள் அந்த ஃபால்ஸுக்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா, நான் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இதில் ஒன்றும் பேசிகிட்டு போக முடியாதுல்ல, அதனால தான். ஓகேங்களா, ஓகே ஃபேம், டாடா பை பை. இதுக்கப்புறம் வழி தெரியல வர உனக்கு.
சொல்லிட்டாங்க. ஆஹா. யாருமே இல்லை. இன்னும் ஒரு ரைடு இதுக்கெல்லாம் பயப்பட்டு ஆகுமா? இதுக்கா ஏற்ற முடியல ப்ரோ. ஓ சார். ஏன் ப்ரோ? மைக்கில் இருக்காது நம்மள்கிட்ட. சரி போங்க, அவர் ஆசையாக கிடைக்கணும். போங்க, அவர் ஆசையாக கிடைக்கணும். போயிட்டு வந்துடுவோம். ஆசைப்பட்டாரு. விசேஷம் ப்ரோ. இந்த கேர்ள்ஸை தான் பார்க்க வந்தீங்களா ப்ரோ? அது பாய்ஸ் இருக்காங்க. ஓகே ப்ரோ, போலாவா? போலாம். கோவில் சாமி ஏதோ கும்பிட்றாங்களாம். காய்ஸ் ஆக்சுவலாக ஏதோ திருவிழா நடக்கு. வாங்க போலாம். 3 வேளை சோறு, போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? ஆக்சுவலாக காய்ஸ் அங்கே வந்து ஏதோ திருவிழா நடக்கும். அதனால தான் வேறு ஒன்றும் அங்கே பெருசாக ஒன்றும் நடக்கலை. அதை பார்த்து ரூட்டு கேட்டுட்டு போகலாம் தான் வந்தோம். ஆக்சுவலாக ரூட் வந்து பின்னாடியே போகணுன்னு சொன்னாங்க ஃபேம். பின்னாடியே போயிட்டு அங்கே ஒரு லெஃப்ட்டு, அப்போது வீடியோ ஆன் பண்ணல. ஆக்சுவலாக அங்கே ஒரு ரைட் கட் பண்ணணுன்னு சொன்னாங்க. நம்மளோட ரிட்டையர் ரைடர் ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு மோட்டோ விலக அதுதான் அவருக்கே வழி தெரியல, மறந்துட்டேன்னு சொல்லிட்டார். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே ஃபேம், இங்கே ஃபுல்லாகவே ஆஃப் ரோடாக தான் இருக்குது. நாங்கள் வழிக்கிட்ட போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? என்ன ப்ரோ, இதுக்கப்புறம் ட்ரக்கிங்கா? ஓகே டன். பைக்கை வந்து இங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் கடை இருக்கா ப்ரோ? இங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் கடை? ஸ்நாக்ஸ் கடை ப்ரோ. இதில் ரொம்ப தூரம் போகலையா பைக்கு? போகாதா? சீக்கிரம் வண்டியை விட்டு நம்ம சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். அவர் பாட்டு பேசி விட்டுக்கிறேன். என்னடா பைக்கை பள்ளத்தில் விட்டாரா? ஆலேக்கணும் அங்கே போயிட்டாரா? ஆக்சுவலாக ஃபேம் முன்னாடி வீடு இருக்கு, அங்கே அவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு பைக் அப்படியே விட்டுட்டு அப்படியே ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி போகலான்னு பார்த்தோம். ஆக்சுவலாக இன்னும் ஏதாவது சொல்கிறாங்களா என்னன்னு தெரில. ஆக்சுவலாக பார்ப்போம். என்ன ப்ரோ? ஆ, அக்கா கிட்ட சொல்லிட்டு இங்கே விட்டுடலாமே இவங்கக்கிட்ட. வண்டி கொஞ்ச நேரம் விட்டு போயிடும். ஆ சரிங்கக்கா, ரொம்ப நன்றி. நிப்பாட்டலாம். மாடு கட்டுவாங்க ப்ரோ இங்கே. சரி அப்படியே ஏற்றி அப்படி விட்டுடலாம் ப்ரோ. நீ இறங்க. பலாப்பழம் வேணா கேளு ப்ரோ, அறுத்து பங்கு தருவாங்க. இறங்க.
இறங்க விஷ்ணு. இன்னும் கொஞ்சம் அப்படி விட்டுலாம். ஃபாரஸ்ட்கார் வந்து வண்டி விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அங்கேயா மேலேயா? அங்கே பார்ப்பாங்க. ஓகே. மட்டன் அடிப்பாங்க. அதே பலாப்பழம். சரிங்கக்கா சரிங்கக்கா. ஆஹா. பலாப்பழம் இவன் கேட்டுருந்தாங்க வாங்கிக்கிறேன். அக்கா கொடுக்க ஒரு 2 சோளம் வாங்கிக்க வரும் போகிறேன். வாங்கிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இந்த ஒரு எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு ப்ரோ ஹேண்ட்லாக் போட்டிங்களா? ஹேண்ட்லாக் போட்டிங்களா? டாக் மட்டும் வச்சுக்கிட்டு ப்ரோ, வெயிட்டாக இருக்கும்.